வணக்கம். இந்த ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் என்றது எங்களோட பார்ட்னர்ஷிப் மற்ற சூழலோடு உண்மையில் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் நாங்கள் லேர்ன் ஃப்ரம், நாங்கள் டீச்சிங். இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எங்களோட லைஃப்பில் வாரதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. டச்செல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை. எல்லாம் சக்தி அளவில் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். அந்த சக்தி தொடர்புக்கு ஒரு ரீசன் இருக்கு. சில நேரம் அது சோலின் டிசிஷன், சில நேரம் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். நாங்கள் தெரிவு செய்கிற மாதிரி இருந்தாலும் எங்களோட எனர்ஜி தான் முதல் போகுது. எங்களுக்கு முன்னம் எங்களோட எனர்ஜி போகுது, அது கனெக்ட் பண்ணுது. நம்பிக்கையில் கனெக்ஷன் ரெண்டு விதம். ஒரு கனெக்ஷன் எங்களுக்கு ஹார்ட் கனெக்ஷன், மற்றது கனெக்ஷன் எங்களோட இங்கத்த நம்பிக்கைகள். சமய நம்பிக்கையாக இருக்கலாம், கலாச்சார நம்பிக்கையாக இருக்கலாம். என்ன நம்பிக்கை என்றாலும் நம்பிக்கைகள் எங்களுக்கு சரியாக வரைக்கும் எனர்ஜியில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு சில பேர் உங்களால் கனெக்ட் பண்ணவே இல்லாது என்றால் நீங்கள் டிஃபரண்ட் எனர்ஜி, டிஃபரண்ட் எனர்ஜி. அதாவது எனர்ஜியில் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம் கூட எங்களோட ஹார்ட் கனெக்ஷன், பிலீவ்ஸ் கனெக்ஷன். அப்போ ரிலேஷன்ஷிப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு முக்கியமான பகுதி. எங்களோட இங்கத்த வாழ்க்கை வளர்ச்சிக்கு எங்கள் எல்லோரும் பிறந்ததுலேருந்து லேர்ன் பண்ணுறோம், வளர்கிறோம். அப்போ இந்த எமோஷன் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி நாங்கள் வளர்றதுக்கு. அப்போ அது பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, உங்களோட பிள்ளைகளோ, அல்லது உங்களோட ரிலேட்டிவோ, அல்லது உங்களோட வேலை செய்கிற ஆக்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, யாராக இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் எங்களோட லைஃபின் குவாலிட்டிக்கு. நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு ஹாப்பி. ஆனால் நாங்கள் நல்லதில்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்போடு நாங்கள் பழகிக்க அது நல்லதில்லை என்று பழகிறது கூட எங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ். இப்போ இன்னும் நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே போய்க்க நாங்கள் லேர்ன் பண்ணுறோம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும். லவ் இன் ரிலேஷன்ஷிப், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேணும். என்ன நீங்கள் சரி ஒரு ஆளோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, கனகாலம் போனோன்னே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இழத்துட்டு வாங்கலாம். காரணம் என்னென்னு சொன்னால் அது ஒரு தடவை பிழை இல்லை. அந்த எனர்ஜி லெவலில் அந்த ஃப்ரெண்டின் பிலீவ் சிஸ்டம், அவையின் வளர்ச்சி டிஃபரெண்ட், உங்களோட வளர்ச்சி டிஃபரெண்ட். அப்போ சில நேரங்களில் குற்ற உணர்வு, நான் என் ஃப்ரெண்டை விடக்கூடாது அப்படி இல்லை. நீங்கள் விடுறண்டில் எனர்ஜி லெவலில் நீங்கள் விளத்துறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது விளத்துப்படும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எமோஷனல் கனெக்ஷனில் இருக்கிறோம் ஒரு இன்னர் ரிலேஷன்ஷிப்பில். அப்போ எமோஷனல் கனெக்ஷன் மாறுது, பிலீவ் சிஸ்டம் மாறிக்க எமோஷன் மாறுது, எமோஷன் மாறிக்க நாங்கள் மாறுறோம். இது ரீசன் ரிலேஷன்ஷிப்புகள் சேலஞ்சாக இருக்கிறது. ஏன்னா முதல் நல்லா இயங்கின ஒரு ஆக்கள் ரெண்டு பேரும் பிறகு கொஞ்சம் காலம் போய் வைக்கல மாற்றங்கள் வந்துடும். ஏனென்றால் சில பேருக்கு வளர்கிற தன்மை கூட, சில பேருக்கு வளர்கிற தன்மை குறைவு. ஆனாலும் எல்லாரும் அந்த எனர்ஜி, அதாவது சில நேரம் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமான பிலீவ் சிஸ்டம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தொடர்ந்து ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கலாம். ஏன்னா கட்டாயம் 100% ரெண்டு பேரும் ஒரு தரமாக ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஆனால் எனர்ஜி லெவலில் ரெண்டு பேரும் கட்டாயம் ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும்னா கான்ஃப்ளிக்ட் வரும். ஒரு ஆளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, லைஃப் அவர் பார்வை சிட்டியான டிஃபரெண்ட் உங்களோட பார்வையில் இருந்தாண்டா உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாது. உதாரணத்துக்கு
இப்போ பறவையை சொல்கிறது ஒரு ஆளுக்கு ஓகே, இன்னும் ஒரு ஆளுக்கு ஓகே இல்லை. அப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறது பறவையை சொல்கிற ஆளோட. ஓகே, நீங்கள் அந்த ஆளுங்க பர்சனாலிட்டியை நீங்கள் விரும்பினாலும் இந்த பகுதி இப்போ சரியான உங்களோட கொள்கைக்கு சரியான எதிர்ப்பாக இருந்தால் உங்களால் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்க இயலாது. அது மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ரெஸ்பெக்ட். இப்போ ரெஸ்பெக்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் இப்போவும் ஒரு சேலஞ்ச் லைஃப்பில். அப்போ என்ன நடக்குது உண்மையில் எனர்ஜி லெவலில், நீங்கள் என்ன எனர்ஜியை விடுறீங்களோ அதே எனர்ஜியோடு அதை கனெக்ட் பண்ணிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஒரு ஆள் உங்களோட ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கும், இன்னும் ஒரு ஆளோட பயங்கர ரெஸ்பெக்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் எங்களுக்கு முதலங்கிற எனர்ஜி தான் போகுது. அப்போ அந்த எனர்ஜியை அவர் டச், அப்போ அவருக்கு தெரியும் இந்த ஆளோடு நான் கவனமாக இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன், ஒரு தடவை நினைக்கிறே இல்லை, அது எனர்ஜிக்கு கனெக்ஷன். அப்போ உங்களுக்குள்ள மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தால் கட்டாயம் மற்ற பேர் அதை பார்ப்பீங்க, அதை கவனிப்பினா அவருக்கு தெரியும் எனர்ஜி லெவலில். ஓகே, நீங்கள் முதல் உங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கும் நடத்தின ஒரு ஆள் சில நேரம் ரெஸ்பெக்டாக மாறக்கான நீங்கள் உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வந்துட்டீங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி. வளர்ச்சி ஒரு நாளும் மற்ற திருத்துறது இல்லை, உங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்கிறது. உங்களோட ரிலேஷன்ஷிப்புகள் பெட்டர் ஆகணுமென்றால் அந்த ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிற அவையோட ரிஃப்ளெக்ஷன், அப்போ அவையோட இது எந்தெந்த பகுதி ஒர்க் பண்ணலையோ அந்தந்த பகுதியை நீங்கள் உங்களுக்குள்ள மாற்றணும். அப்போ தான் ரிலேஷன்ஷிப் மாறுபடும். எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எங்களோட வாழ்க்கையில் வாரதுக்கு ஒரு காரணம் இருக்குண்டா, ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் எனர்ஜி. நீங்கள் ஒரு எனர்ஜி, அவை ஒரு எனர்ஜி. எனர்ஜி கேன் சேஞ்ச், எனர்ஜியை மாற்ற முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த ரிலேஷன்ஷிப் கோர்ஸுகள் ப்ரோக்ராம் ஆக்டிவேஷனில் நீங்கள் வளர்கிறதுக்கு, நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்வது. இந்த நாங்களோட பிலீவ் சிஸ்டம் பொம்பளையில் இப்படித்தான் இருக்கணுமெண்டா சில நேரம் அந்த ஜெனரேஷன் பிலீவ் சிஸ்டம் பொம்பளை ஆம்பளை கட்டுப்படுத்தலாமெண்டா அது சில நீங்கள் கொண்டு இருப்பீங்க. ஆனால் மைண்டில் லாஜிக் மைண்டில் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இங்கே தேக்கல் அந்த மாதிரி இருப்பீங்க. அப்போ உங்களோட ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்க உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாத அந்த பிலீவ்ஸை நீங்கள் மேலே உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க. இந்த பிலீவ் கண்டிருக்கலாம் ஜெனரேஷனில், உங்களோட ஜெனட்டிக் டிஎன்ஏலேருந்து. இப்படி கணக்கு இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்கு சேலஞ்சாக இருக்கிறது. அப்போ அதை எப்படி மாற்றி அமைக்கிறது, எப்படி எங்களுக்கு விருப்பமான ரிலேஷன்ஷிப்போட உருவாக்குறது, எப்படி எங்கள் வாழ்க்கை பெட்டர் ஆக்குறது. இந்த லைஃப் குவாலிட்டி இல்லைன்னா லைஃப் சேலஞ்ச். குவாலிட்டி ஆஃப் லைஃப், பீஸ், abundance, ஜோய், ஈவன் ப்ளீஸ். அப்போ எல்லாருக்கும் இந்த மாத்திர தன்மை இருக்குது. ஒரு இது ஸ்பெஷலாக இருக்க தேவையில்லை, தன்னை மாற்றுறது. அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ரிலேஷன்ஷிப் பகுதி. அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் செய்யலாம். இது எல்லாமே செல்ஃப் ஸ்டடி. நீங்கள் வாங்கி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அப்போ ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் லைஃப்பில். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லையென்றால் ஒரு நாளும் வாழ்க்கை ஹாப்பியாக இருக்காது. ரிலேஷன்ஷிப்பு வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா ரிலேஷன்ஷிப்பும். அதை வளர்த்துக்கொள்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன். பல விதமாக ரிலேஷன்ஷிப் வச்சு வேலை செய்திருக்கிறேன். எனக்கு அனுபவங்கள் எனக்கு இருக்குது. அப்போ நான் அதுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த கோர்ஸ் ப்ரோக்ராமில் செய்கிறேன். எனர்ஜி அளவிலும் பார்க்குற தன்மை என்னிட்ட இருக்குது. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்த கோர்ஸுகள் ஆக்டிவேஷன் பாவிச்சு நன்மை பெறுங்க. நன்றி. உங்களுக்கு கேள்வியில் இருந்தால் நீங்கள் எப்பவும் தொடர்பு கொள்ளலாம்.